ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியே சைட் டிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு கொடுங்க. பாரம்பரிய சுவை மாறாமல் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். கருப்பு கொண்டக்கல்லையா ஒரு 8 மணி நேரமா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலை சூப்பரா வெந்திருக்கணும். அப்படி 2 கையால அமிழ்த்தினாலே அப்படியே பூ போல வெந்திருக்கணுங்க, அமுங்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்க. நீங்க வேக வைக்கும் பொழுது 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வாசமாகவும் இருக்கும். உப்பு லைட்டா உள்ளே ஏறி இருக்கும். பாருங்களேன், சூப்பரா வெந்திருக்கல. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வேக வச்ச தண்ணியை கீழே ஊத்திடக்கூடாது. தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நான் தனியா வச்சிருக்கிறேன், கடலையே தனியா இருக்கு. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும், நம்ம லாஸ்ட் தான் எடுக்க போறோம். கடாய் வச்சுட்டு அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்துற தேங்காய் எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கங்க. 2 கிராம்பு. இந்த அளவுகள் சரியா இருக்கும். இதுக்கு மேல நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனுடைய ஃபிளேவர் தான் டாமினேட் பண்ணும். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி மனம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். அதனால ரொம்ப குட்டியா கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதை லைட்டா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வதக்கும் பொழுது அதனோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட் எல்லாம் தனியாக அரைக்கணும்னு தேவையில்லை. இதுலேயே நம்ம கட் பண்ணி போட்டு மொத்தமாக தான் அரைக்க போகிறோம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க, சரியாக இருக்கும். லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சியையும் இதில் சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு அடுத்து சேர்க்க போகிறது தக்காளிங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா அந்த டிஷ் அப்படியே கெடுத்துரும். அதனால தக்காளி ஒன்னே நார்மல் சைஸில் அதை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் தக்காளியை சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் வதக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த டிஷ் அப்படியே கெடுத்துரும். பாருங்களேன், நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே ஒரு 2 சில் தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சரியா இருக்குங்க. நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் கொண்டக்கடலையை ஊற வைக்கிறதுக்கு எடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் 1/2 கப் சேர்க்க சரியா இருக்கும். தேங்காயை நல்லா வதக்கிடணுங்க. வதக்குனாதான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது வதக்கணுங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூட இருக்கணும் காரத்தை விட. ஸோ நான் 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த அளவு பெர்ஃபெக்டா இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நம்ம லாஸ்ட் கொதிக்க விடும் பொழுது இதெல்லாம் போடாம நம்ம அரைக்கும் பொழுது லைட்டா வதக்கிட்டு சேர்க்கறதுனால அதனுடைய மனம் இப்பயே வந்துடும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். லைட்டா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுவலுன்னு அரைச்சிட்டு வந்துருங்க. அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. என்ன சேர்த்துருக்குறோம் அப்படின்னு செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. எல்லாமே தனித்தனியா வந்துருச்சு, பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ மிக்சி ஜார்லையும் மாத்தியாச்சு. கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சுங்க. பாருங்களேன், இது அப்படியே ஓரத்தில் இருக்கட்டும். இதனோட மசாலா ஃப்ளேவரே சூப்பராக இருக்கு. மறுபடியும் நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா எண்ணெய் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளித்து விட போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மட்டுமே போதும். ஏற்கனவே நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இந்த அளவு போதும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால 1 மட்டும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை மறந்துடாமல் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயில் அப்படியே கருவேப்பிலையும் சேரும் பொழுது நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே
வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க நெக்ஸ்ட் டே அப்படின்னா நீங்கள் அரைச்சி முதல் நாளே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் மட்டும் அப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஒட்டினதெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வதக்கிடலாம். இது கிரேவி வந்து நல்லா திக்காக தாங்க கிடைக்கும். நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சிருக்கிறதுனால குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை சேர்க்காம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த தண்ணியவே சேர்த்தாச்சு. இப்போ அந்த 1 கப் கொண்டக்கடலையை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இருக்க இது திக்காகுங்க கொதிக்க. அதனால கூடுதலாக கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலாம். நம்ம வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்தோம். இனிமே தான் இதில் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அது உங்களுடைய ஆப்ஷன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அப்படியே கமகமான சூப்பரான ஸ்மெல் வருது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஒரே பாராட்டு மழை தாங்க உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.